வணக்கம். இன்று தொடங்குகின்ற தலைப்பு தூது. இது 69வது அதிகாரம். இதுல ஒரு சிறப்பு என்ன என்றால், தூ என்கிற நெடில், தூ என்கிற குறி. நாம் அடிப்படை இலக்கணம் கற்கிற போது உயிரெழுத்துகளில் இன எழுத்துகளாக ஆ என்பதற்கு அ, ஈ என்பதற்கு ஈ, ஊ என்பதற்கு ஊ, ஏ என்பதற்கு ஏ, ஐ என்பதற்கு இ, ஐ என்று முடிவதனால அதற்கு இ. இஎன்னாவுக்கும் ஈ தான், ஐஎன்னாவுக்கும் ஈ தான் இன எழுத்து. ஓ என்பதற்கு ஓ, ஆவ் என்பதற்கு இணை எழுத்து கிடையாது. அதனால ஊகாரத்துக்கு உள்ள உகரம் தான் ஔ என்று முடிவதால உ. இது 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட இணை எழுத்துக்கள். ஆவுக்கு பிறகுதான் ஆவண்ணா. ஆனால் அளபடை என்று வருகிற போது தமிழ் இலக்கணத்துல ஆகாரத்திற்கு பிறகு அ என்பது வரும். இப்ப இங்க தூது என்பதுல தூ என்கிற முதல் எழுத்திற்கு ஊகாரம் வருகிறது, தூ என்பதற்கு உகரம் வருகிறது. இது மாதிரி உள்ள இன எழுத்துக்களில் அடியன் அறிந்த வரையில் இன எழுத்துகள் இரண்டும் ஒன்றி வந்த ஒரு சொல் தமிழில் இருக்கிறது என்றால் அது தூதுதான். தூ என்பதுல ஊகாரம், தூ என்பதிலே உகரம். ஊகாரமும் உகரமும் இன எழுத்துகள் என்கிற அடிப்படையில இந்த தூது என்கிற சொல் அமைந்திருக்கிறது. இந்த தூது என்பதை தூது கடோத்கஜம் என்று ஒரு சமஸ்கிருத வடமொழி நூல் இருக்கிறது. தூது தூத கடோத்கஜம். ஆய்வாளர் மருதநாயகம் என்கிற பெருமகனார் ஒரு நூல் செய்திருக்கிறார். அதிலே தமிழில் இருந்து ஏராளமான சொற்களை வடமொழியில் எடுத்துக்கொண்டு அவர்கள் தன்னுடையது என்று சொல்லுகிறார்கள் என்பதை ஆய்வு செய்திருக்கிறார். அந்த வகையில இந்த நூல் ஒரு சான்று. தூத கடோத்கஜம் என்கிற வடமொழி சார்ந்த நூல். இந்த கடோத்கஜம் என்பது பீமன் இடிம்பியிடம் பெற்ற மகனுக்கு கடோத்கஜன் என்று பெயர். அவன் எப்படி தூது சென்றான் என்பதை விளக்குவதற்கு வடமொழியில் உள்ள ஒரு சிறு நூல்தான் கடோத்கஜம் என்பது. அது தூது என்கிற தமிழ் சொல்லை அதில் சேர்த்து தூத கடோத்கஜம் என்று செய்திருக்கிறார். இது ஒரு சான்று. ஆய்வாளர் மருதநாயகம் என்கிற பெருமகனார் தமிழிலிருந்து பல சொற்களை எடுத்திருக்கிறார்கள். 800 அவர் கண்டறிந்த வரையில் 800க்கும் மேற்பட்ட, அவர் ஒரு தொகை சொல்கிறார், 830 அல்லது 32 என்று கருதுகிறேன். 800க்கும் மேற்பட்ட சொற்களை தமிழில் இருந்து எடுத்துக்கொண்டு அவர்கள் தங்களுடையது என்று வாதிட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் சமஸ்கிருதத்தை படிப்பதில்லை, படித்தாலும் அதன் பக்கம் சாய்ந்து விடுகிறார். தமிழனிடம் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கெட்ட பழக்கம் இப்படித்தான். ஆங்கிலம் படித்து விடுவான், படிப்பதில் தவறில்லை, ஆனால் ஆங்கிலம் மயமாகி விடுகிறான். அதுதான் தமிழனுடைய பிழை. இங்கே தூது என்கிற அழகான தமிழ் சொல், இதை எடுத்து செல்பவனுக்கு தூதுவன் என்று பொருள். இந்த தூதுவனுடைய பண்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த 10 குறள்களில் திருவள்ளுவர் பெருமான் மிக அழகாக சொல்லப் போகிறார். இது நமக்கு தேவையா என்றால் மிகவும் தேவை. நம்மில் ஒருவர் தூதுவனாக செல்லலாம். உலகம் முழுமையும் 200க்கு மேற்பட்ட நாடுகள் இருக்கின்றன. இந்திய நாட்டின் சார்பில் ஒவ்வொரு நாட்டிலும் தூதரகங்கள் இருக்கின்றன. பெரிய பெரிய நகரங்கள் இருக்குமானால் ஒவ்வொரு நகரத்திலும் நம்முடைய தூதர்கள் இருப்பார்கள். இப்போ எடுத்துக்காட்டாக நான் ஒன்றை குறிப்பிடுகிறேன். அதே போல் இந்தியாவிலும்
பல்வேறு நாடுகளினுடைய தூதரகங்கள் இருக்கின்றன. இந்தியாவின் தலைநகரமாகிய டெல்லியில் தூதரகங்கள் இருக்கும். அதை போல மெட்ரோபாலிட்டன் சிட்டி என்று பெருநகரங்கள் என்று சொல்லப்படுகிற கொல்கத்தா, மும்பை, சென்னை ஆகிய 3 நகரங்களிலும் பெரும் நாடுகளினுடைய துணை தூதரகங்கள் இருக்கின்றன. தலைநகரில் இருப்பது தூதரகம், தூதுவர் அங்கிருப்பார். மற்ற பெருநகரங்களில் துணை தூதர் இருப்பார். ஆக இந்தியாவில் ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் 4 தூதுவர்கள் இருக்கிறார்கள். நாம் அந்த நாட்டிற்கு செய்தி சொல்ல வேண்டும் என்றால் உடனடியாக தூதரை அழைத்து அந்த தூதர் மூலமாக அந்த செய்தியை சொல்லிவிடுவோம். இப்ப ஜனநாயக நாட்டில் பழங்காலத்தில் ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் கலாச்சார முன்னெடுப்புகள், அதாவது பண்பாட்டு நோக்குகள் தொடர்பாகவோ அல்லது சண்டையிடுவதற்கான வாய்ப்பு வருகிற போதோ அந்த சண்டையை சரி செய்வதற்காக தூதுவருடைய உதவியை நாடுவார்கள். அப்படி அந்த தூதுவர்கள் இரு நாட்டு உறவுகளையும் சந்து செய்விப்பார், அதாவது சமாதானப்படுத்துவார். அப்படி முடியாத போதுதான் அது போராக வெளிப்படும். அந்த வகையில் தூது என்பது ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. அதனாலே தான் திருவள்ளுவர் இந்த 69வது அதிகாரத்தில் தூது பற்றி மிக தெளிவாகவும் அழகாகவும் சொல்லி இருக்கிறார். இப்ப பாருங்க, ஒரு நாட்டினுடைய அதிபரோ அல்லது குடியரசுத் தலைவரோ அல்லது தலைமை அமைச்சரோ தூதுவருக்கு நம் நாட்டின் கொள்கைகளை எப்படி என்று சொல்லிக் கொடுத்து அனுப்புவார். தூதுவராக செல்பவர் இந்த அரசன் அல்லது குடியரசுத் தலைவர் அல்லது அதிபர் இவர்கள் என்ன சொல்லி அனுப்புகிறார்களோ அவர்கள் சொல்லி அனுப்பதை அச்சு பெறலாமல் அப்படியே சொல்ல வேண்டியதுதான் தூதுவனுடைய வேலை. இப்ப பாருங்க, இந்த இந்த அதிகாரத்திலே 8வது குறளில் தூதுவனுக்கு வழி உரைப்பான் என்று ஒரு பெயரை திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். இதை எங்கிருந்து எடுக்கிறார் என்றால், தொல்காப்பியம் 384வது நூற்பாவிலே இந்த செய்தி அவர் சொல்லுகிறார். அதாவது அவ்விளைவு நன்மை விளைவு ஆகாமல் அன்னை விளைவு ஆகிவிடுமே, ஆனால் அது அழிவழி ஆகிவிடும். அழிவழி என்றால் அழிவு என்று பொருள். இவன் சொல்பவன் சரியான முறையில் சொல்லாமல் வேறு விதமாக சொல்லிவிடுவானே, ஆனால் அது இந்த நாட்டிற்கு அழிவை ஏற்படுத்திவிடும் என்பதனாலே அவன் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நாம் இப்பொழுது இந்த 10 குறள்களிலும் பார்க்க போகிறோம். தூதில் பிரிவு என்று ஒரு பிரிவு இருக்கிறது. ஓதல் பிரிவு, தூதில் பிரிவு என்று. இந்த தூதில் பிரிவு என்பது கணவன் மனைவியரிடமும் இந்த தூது உண்டு. இருவரும் பிணங்கி கொண்டு சென்று விடுவார்களே, ஆனால் அவர்களை சந்து செய்து மீண்டும் வாழ வைப்பதற்காக செய்யப்படுவதும் தூதுதான். சொல்ல போகிறவன் மேலும் அவர்களிடம் இடைவெளி ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது முக்கியமான கருத்து. இங்கே தூதாக செல்லுகிறவன் சில சமயத்தில் அதை கெடுத்து விடுவதும் உண்டு. ஆகையினால்தான் தூதுவன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும். இப்படி ஒரு குடும்பத்திலேயே கலகம் விளைவிப்பவனாக இருப்பவன் ஒரு நாட்டிற்கு தூது செல்கிற போது இப்படிப்பட்டவனை எடுத்துவிடக் கூடாது, தூதுவனாக எடுத்துவிடக் கூடாது என்பதை எச்சரிக்கிறார் திருவள்ளுவர். இங்கே இன்றைய நாள் ஒரு தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வருகிறார். அந்த கொண்டு வருகின்ற தீர்மானத்தை அப்படியே எப்படி அந்த நாட்டிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை இந்த நாட்டினுடைய தலைவர் எப்படி சொல்லிக் கொடுக்கிறாரோ அதே மாதிரி கொண்டு செல்ல வேண்டும் என்பதை இங்கே சொல்லுகிறார். அதை வழிமொழிதல் என்று சொல்வர். அதை வழிமொழிதல் என்று சொல். இதற்கு முன்னோடியாக இதே அதிகாரத்தில் 8வது 9வது குறள்களில்
நாம் விரிவாக பார்க்கிறோம். அப்பொழுது அது பற்றிய செய்தியை சொல்லும். முன்னுரையை நீள்கிறது, முன்னுரை நீண்டு கொண்டே செல்கிறது. அன்புடைமை என்னவெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை நான் முன்கூட்டியே அப்படியே சாறு பிடிந்த மாதிரி சொல்லிவிடுகிறேன். இந்த 10 குறள்களின் மூலமாக தூது என்பதில் என்னவெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை, அன்புடைமை, இதெல்லாம் 10 குறளையும் உள்ள செய்தி தான். அன்புடைமை, குடிப்பிறப்பு, அரசு மதிக்கும் பண்புடைமை, அறிவுடைமை, சொல்வன்மை, தோற்றம், கல்வி நலம், வேண்டுவது உரைத்தல், கேட்பார் மேலும் கேட்க அவாவும் நயம், இப்படியெல்லாம் அமைஞ்சிருக்கணும். ஒரு தூதுவனுக்கு இப்படியெல்லாம் பண்புகள் இருந்தால்தான் அவன் சிறந்த தூதுவனாக மிளிர முடியும். எடனறிதல், கடமை உணர்வு, காலம் தவறாமை, துணிவு, துணைமை, வாய் தவறியும் கூறத்தகாத கூறாமை. வாய் தவறி கூட கூறத்தகாத ஒன்றை கூறிவிடக்கூடாது. இது நமக்கும் வாழ்க்கையில் ஒரு பாடம். உயிரே போனால் கூட உறுதி தளராமை. இவ்வளவும் கொண்டிருக்க வேண்டிய நலப்பாடுகள் தூதுவனுக்கு என்பதை ஒருவர் மெய்ப்பித்து காட்டினார். நம்ம வரலாற்று பூர்வமாக ஒருவர் மெய்ப்பித்து காட்டினார். உருசிய நாட்டிலே இவர் தூதுவராக சென்றவர். மெய்யியல் வல்லார் என்று தமிழிலே சொல்கிறோம். தத்துவ பேராசிரியராக இருந்த பெருமகனார். பின்னாலே துணை குடியரசுத் தலைவராகவும் குடியரசுத் தலைவராகவும் மிளிர்ந்தவர் மெய்யியல் வல்லார். அவர் ராதாகிருஷ்ணன். அவர் அந்த நாட்டினுடைய ஏகபோக தலைவராக இருந்தவர். அவனுடைய தோளிலே தட்டி கொடுத்தார் என்பது வரலாறு. அவன் அதிர்ந்து போனான். உலகம் முழுமையும் அவனை கண்டு நடுங்குகிற அளவிலே அவன் மிகப்பெரிய வல்லமை உடையவனாக இருந்தான். இவரோ தூதுவர். அவருடைய கைப்பட்டவுடன் அவனுக்கு மெய்ஞானம் வருகிறது. அதுதான் இந்திய நாட்டினுடைய மெய்யியல் மாண்பு. யாருக்கு வரும் என்ற துணிவு? ராதாகிருஷ்ணன் அந்த துணிவை பெற்றான். இங்கே நாம் முன்னுரையிலே பார்த்தோமே, எதற்கும் அஞ்சாமை, உயிரே போகினும் உறுதி தளராமை. உயிரே போகினும் உறுதி தளராமை யார் சொன்னது? திருவள்ளுவர் சொன்னார். அந்த உறுதி தளராமல் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக உலகமே பயந்து கொண்டிருக்கின்ற அச்சமூட்டக்கூடிய ஒருவனை முதுகிலே தட்டுகிறார் என்றால் திரும்பி பார்க்கிறான். அவருடைய அருள் ஒழுகும் முகத்தை பார்த்து அப்படியே உருகி விடுகிறான். ஸ்டாலின் என்கிற அந்த மாபெரும் தலைவன். அப்படிப்பட்ட அந்த ஆளுமையை மெய்யியல் வல்லாராகிய தூதுவராக, இந்திய தூதுவராக விளங்கிய ரஷ்ய நாட்டினுடைய அந்த ஆளுமையை 2 முறை சந்தித்து பேசுவதோடு அல்லாமல் அவரை தன்மையப்படுத்திய பெருமை இந்த தூதுவருக்கு உண்டு என்பதனால் முன்னுரையில் இவ்வளவு விரிவாக கொண்டு வந்தேன். நான் குறளுக்குள் செல்கிறேன். முதலாவது குறள், அன்புடைமை, ஆன்ற குடிப்பிறத்தல், வேந்தவாம், பண்புடைமை, தூதுரைப்பான் பண்பு. இந்த குறளுக்கு 80, அதாவது அன்புடைமையில 10, 953, 954, இது குடிமையில 3, 4, அடுத்து 88வது குறளிலே 4வது குறள். இந்த 4 குறள்களையும் இணைத்து படிக்க வேண்டும் என்பதற்காக அன்புடைமை, ஆன்ற குடிப்பிறத்தல், வேந்தவாம், பண்புடைமை, தூதுரைப்பான் பண்பு. தூதுரைப்பான் பண்பு என்பதை முதலில் போட்டு சொன்னால், 1 அன்புடைமை, 2வது ஆன்ற குடிப்பிறத்தல், 3வது வேந்தவாம் பண்புடைமை. இந்த 3 பண்புகளும் தூதுரைப்பானுடைய பண்புகள் என்பதை திருவள்ளுவர் பெருமான் முதல் குறளிலே சொல்லுகிறார். இப்போ வேந்தவாம் பண்புடைமை என்றால் என்ன? வேந்தவாம் பண்புடைமை என்றால் என்ன என்றால், யாரை தூதுவெடுக்கிறானோ, யாரை தூதுவெடுக்கிறானோ, யாரிடம் தூது செல்கிறானோ, இருவரையும் மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற விதமாக சொல்ல வல்ல பெருமை, அன்புடைமையும் ஆன்ற குடிப்பிறப்பும் உடையவனிடம்தான் இருக்கும் என்பதை வேந்தவாம் பண்புடைமை என்ற சொல் மூலமாக விளக்குகிறார். அன்பு என்பது உயிர்நிலை இல்லா உடல், உயிர்நிலை இல்லா உடல், என்புதோல் பூர்த்த உடல், அன்பினும் ஆர்வமுடைமை, அதீனும் நண்பென்னும் நாடா சிறப்பு என்பது 80வது குறள். அதை நான் தொடக்கத்தில் கூறினேன்.
அன்பீனும் ஆர்வமுடைமை, அது ஈனும் நண்பென்னும் நாடாச்சிறப்பு என்கிற குரல் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். நட்பாக்கும் செலவுதானே தூது. இரண்டு நாடுகளையும் நட்பாக செய்வதுதான் தூதினுடைய பண்பு. அந்த வகையில் குடிப்பிறத்தல். அடுக்கிய கோடிவீரினும் குடிப்பிறந்தார் குன்றுவ செய்தனர். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நல்ல குடி பிறந்தவர்கள் நல்லதுதான் செய்வர். ஒரு குடியை கெடுக்க மாட்டார்கள், குன்றுவ செய்தனர். அதே போல் ஒரு நாட்டின் பெருமையும் சீரழிக்க மாட்டார்கள். இது 954. 953 நகை ஈகை இன்சொல் இகழாமை 4 வகையென்ற வாய்மை குடிக்கு. இந்த 4 வகையிலும் வாய்மையுடன் அந்த குடிக்கு பெருமை சேர்ப்பவர் யாரோ அவர்தான் நல்ல குடியில் பிறந்தவர். அதனாலே தான் இங்கே குடிப்பிறத்தல் என்பதை சொல்லுகிறார். இங்கு நீங்க சாதியை யாரும் எடுத்துக்கொண்டு விடாதீர்கள். குடிப்பிறப்பு என்று சொன்னவுடன் மேல் சாதி கீழ் சாதி இடைச்சாதி என்றெல்லாம் கருதிவிடக்கூடாது. இந்த பண்புகள் இருந்தால் அவர் மேல் சாதி, நல்ல குடி என்று பொருள். எந்த சாதியில் வேண்டுமானாலும், எந்த குலத்தில் இப்பொழுது பகிர்ந்தளிக்கப்படுகின்ற வழக்காற்றில் உள்ள எந்த ஒரு சாதியிலே இருப்பவராயினும் இப்படிப்பட்ட பண்புகள் இருக்குமேயானால் அவர் நல்ல குடிப்பிறப்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து பண்புடைமை. நகை பகை நட்பா கொண்டொழுகும் பண்புடையாளர் தகைமைக்கல் தங்கிற்றிய உலகு என்பதை பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகல் என்கிற நெய்தல் களி நல்லந்துவனார் என்கிற பெருமகனார். பாடறிந்து ஒழுகல் என்றால் என்ன? பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகல், பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகல், இப்படி சொல்லிக்கொண்டே போகிறார்களே. பாடறிந்து ஒழுகல் என்றால் என்ன? அகமும் முகமும் நமக்கு முன்னே இருப்பவர்கள் வெளிப்படுத்தும் மெய்ப்பாட்டை உணர்ந்து அதற்கு தக பேசுவதுதான் பாடறிந்து ஒழுகல் என்பது. பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகல். பாடறிந்து ஒழுகல் என்பது முன்னே இருப்பவர் அகமும் முகம் வெளிப்படுத்தும் மெய்ப்பாட்டை உணர்த்துவதுதான். சில பேர் உள்ளத்திலே ஒன்றாகவும் புறத்திலே ஒன்றாகவும் காட்டி கழுத்தறுப்பார். அதை சொல்லக்கூடாது. அதனால்தான் இவர் சொல்கிறார், அகமும் முகமும் மலர்ந்து இருக்க வேண்டும். சொல்லுபவன் கேட்பவன் 2 பேரும் அவ்வாறு ஒழுகுவதுதான் பாடறிந்து ஒழுகல் என்பதை 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுந்த கலித்துகையில் நல்லந்துவனார் என்கிற பெருமகனார் மிக அழகாக இதை சொல்லுகிறார். இதை நாம் இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி அடுத்த குறளுக்கு செல்கிறேன். உலூசன் என்று ஒருவன் இருந்தான். இது கண்ணபெருமான். இது ஒரு சிறு கிளைக்கதை, மகாபாரத்தில் ஒரு கிளைக்கதை. ஒருவனுக்கு சந்து செய்விக்க வேண்டும். அதாவது சந்து செய்தல் என்றால் இருவரையும் ஒருங்கிணைத்தல், அவர்களுக்கு இருக்கிற சிறு பிணக்குகளை தவிர்த்து ஒருங்கிணைக்க செய்தல். அப்படிப்பட்ட பண்பு உலூசன் என்பவனுக்குத்தான் இருக்கிறது என்பதனாலே அவனை அழையுங்கள் என்று இரு நாட்டு அரசர்களும் விரும்புவார்கள் என்கிற செய்தியை கண்ணபிரான் மகாபாரத்திலே சொல்வதாக ஒரு கிளை கதை உண்டு. இந்த இவ்வளவு பண்புகளையும் அவன் கொண்டிருந்தான் என்று ஒரு பெருமகனார் தனது கட்டுரையில் இதை குறிப்பிடுகிறார். உலூசன் என்கிறவன் அரிய நூல்கள் பல கற்றவன். அந்த கற்ற நூல்களை ஒருங்கிணைத்து தான் 2 நாட்டு அறிஞர்களையும் 2 நாட்டு தலைவர்களையும் 2 நாட்டு மக்களையும் ஒன்று கூட செய்வதிலே வல்லவன் என்பது உலூசனுடைய கதை. இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த கதையாக அதை இங்கே சொல்லுகிறார். மீண்டும் குறளை பார்ப்போம். அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் வேண்டவாம். பண்புடைமை தூதுரைப்பான் பண்பு. இந்த தூதுரைப்பான் பண்பு என்று சொல்லி அந்த மற்ற 5 சீரையும் சொன்னால் அதற்கு நேரடியாக பொருள் விளங்கும். அடுத்து 2வது குறள். அன்பு அறிவு ஆராய்ந்த சொல்வன்மை தூதுரைப்பார்க்கு இன்றியமையாத 3. அன்பு அறிவு ஆராய்ந்த சொல்வன்மை தூதுரைப்பார்க்கு இன்றியமையாத 3. மிக அழகாக இருக்கு பாருங்க. போன குறள்ல அன்புடைமை சொன்னீங்க, இந்த குறள்ல அன்பு சொல்றீங்களே என்று திருவள்ளுவர் போய் கேட்டான். முத குறள்ல தான் அன்புடைமை சொல்லிட்டீங்களே, இந்த குறளையும் ஏன் அன்பு சொல்றீங்க அப்படின்னு கேட்டபோது திருவள்ளுவர் சொல்றாரு, அது அகவயத்தது, இது புறவயத்தது. என்றால் புறவயத்தது என்றால் செயல்தான் வெளியில தெரியும். அந்த செயல் வெளியிலே தெரிவதனாலே இது புறவயத்தது என்பதனாலே அங்கே அன்புடைமை சொன்னேன், அது அகவயத்தது. இங்கே அன்பு சொன்னேன், இது புறவயத்தது. செயலாக்க வேண்டும்.
வெறுமனை சொன்னால் மட்டும் போதாது, அதை செயலாக்கம் கொண்டு வர வேண்டும் என்பதனாலே இரண்டாவது குறளிலும் மீண்டும் அதை நான் கூறினேன் என்பதை இங்கே சொல்கிறார். இதுதான் பொருள். சொல்லக்கூடாது சொல், சொல்லத்தக்க சொல், சொல்லும் வகை, மூன்று. அதாவது எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லக்கூடாது. இதுதான் சொல்லும் வகை என்பதை சொல்வதனாலே தான் அவன் அறிவு ஆராய்ந்த சொல்வன்மை தூதுரைப்பார்க்கு உரிய மூன்று என்று சொல்கிறார். இந்த குறளிலேயும் நாம் இன்னும் புரியவில்லையே, அகவயம் புறவயம் என்று சொல்லுகிறீர்கள், அது அகவயத்தது, இது புறவை, இன்னும் புரியவில்லை. இது புரியவில்லையா? நான் சொல்லுகிறேன் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். சிலர் அன்பு மீதூர இருப்பினும் அதை வெளிப்படுத்த தெரியாமல் அகத்தே மகிழ்வர். நீங்க குடும்பத்துல பார்க்கலாம், அதை வெளிப்படுத்த தெரியாது. அவர்கள் செய்வதை வேறொரு செயலை, அதாவது ஒரு துணியை மடித்துக் கொண்டே இருப்பார்கள், அதை கவனிப்பார்கள். அவருடைய செயல் மீது இவர்களுக்கு, அந்த குழந்தைகள் மீதோ அல்லது பெரியவர்கள் மீதோ அல்லது ஒரு ஒரு குடும்ப நிலையில் உள்ள இள நிலையில் உள்ளவர்கள் மீதோ அவர்கள் செய்கிற செயல்கள் மீது இவர்களுக்கு ஆர்வம் அதிகமாகும். மனதிற்குள்ளேயே சிரித்துக் கொள்வார்கள். வெளிப்பட ஒன்றும் சொல்ல தெரியாது. இது அகத்தே மகிழ்வு. இன்னும் சிலருக்கு அந்த செயலை பார்த்தவுடன் அடைத்து புடைத்துக் கொண்டு கண்ணீர் வரும், கட்டுப்படுத்த முடியாது. அதனாலே தான் அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள், அன்பிற்கு முன்பு அடைக்கும் தாள் என்று சொன்னார். ஒரு பெரிய அணை இருக்கிறது, அந்த அணையில் இருந்து நீர்க்கசிவு சிறிது வருகிறது. அந்த நீர்க்கசிவு வருகிற போது அதை கட்டுப்படுத்த முடியாது. அதே போல் இந்த மனிதன் புறவயத்தினாலே அழுகிறான், கட்டி அணைத்துக் கொள்கிறான், அந்த அன்பு மீதுட்டும் காரணமாக. இதுதான் அகவயம் புறவயம் என்று திருவள்ளுவர் மிக அழகாக சொல்லுகிறார். தாள் என் கிளவி சொல்லுகிறார். தாள் அடைக்கும் தாள் என் கிளவி, போரோடு புணரின் அக்கீடை வருதல் மறித்தாகும் என்று தொல்காப்பியர் 384வது நூற்றாண்டிலே சொல்லுகிறார் என்பதை நாம் முன்பு குறிப்பிட்டோம். எதிர் நாட்டு சண்டை மாள்வோர் பலர், மக்களும் தானே. இரு நாட்டு இப்போ போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஈரானுக்கு நடக்கிறது, அமெரிக்கா உள்ளே பூந்து அடிக்கிறது, காசா போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, உக்ரைன் ரஷ்யா போர் நடந்து கொண்டிருக்கின்றது. எத்தனை பொதுமக்கள் இடையிலே பூந்து சாகிறார்கள். இதையெல்லாம் எப்படி இந்த மனிதன் கண்டான்? திருவள்ளுவர் என்கிற மனிதன் கண்டான். அன்பு அறிவு என இடையின் மேம்பட்ட தன்மையினாலே இந்த தூதுவன் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்பதை அன்பு அறிவு ஆராய்ந்த சொல்வன்மை. அவன் சொல்லுகிற சொல் ஒன்றும் ஒவ்வொரு சொல்லும் தெளிவுடையதாக, அழகுடையதாக, சிறப்புடையதாக, இருவரையும் இணைக்கும் பாலமாக இருப்பவன் தான் தூதுவன் என்பதை அன்பு அறிவு ஆராய்ந்த சொல்வன்மை தூதுரைப்பார்க்கு இன்றியமையாத மூன்று என்று சொன்னார். மூன்றாவது குறளுக்கு செல்கிறோம். நூலாருள் நூல் வல்லன் ஆகுதல் வேளாருள் வென்றி வினை உரைப்பான் பண்பு. நூலாருள் நூல் வல்லன் ஆகுதல் வேளாருள் வென்றி உரைப்பான் பண்பு. 645, 648, 690 இந்த குறள்களிலே இதற்கான தெளிவான விளக்கம் வரும். பார்ப்போம். போர்க்களத்தில் எதிரிட்டு நிற்பார்க்கு தூது செல்வார் நூல்வல்லாருள் நூல்வல்லாராக திகழ வேண்டும் என்பது இதற்கு நேரடியான பொருள். மீண்டும் கூறுகிறேன். போர்க்களத்தில் எதிரிட்டு நிற்பார்க்கு நூலாருள் நூல்வல்லன் ஆகுதல் வேளாருள் வென்றி உரைப்பான் பண்பு. வேளாருள் வென்றி உரைப்பான் பண்பு என்ன என்றால் நூலாருள் நூல்வல்லன் ஆகுதல். தூது சொல்லை செல்வார் நூல்வல்லாருள் நூல்வல்லானாக திகழ வேண்டும். நூலாருள் நூல்வல்லான் ஆகுதல் என்றால் என்ன? நூலாருள் நூல்வல்லான் ஆகுதல் என்றால் என்ன? அரசியல் கலை, தூதுக்கலை, அமைதிப்படுத்தும் கலை ஆயவளவும் கற்ற நூல்வல்லாரின் விஞ்சிய நூல்வல்லானாக விளங்குதல் வேண்டும். அப்ப எவ்வளவு படிக்கணும்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான பணிகளுக்கு செல்ல வேண்டுமானா அவன் எவ்வளவு கற்றிருக்க வேண்டும், ஆழ்ந்து கற்றிருக்க வேண்டும். அதை தன்னுடைய செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதெல்லாம் முக்கியம். சிலை சொல்லல் என்றால் கேட்பவர் மகிழ்ந்து கேட்குமாறு நயமாகவும் திறமாகவும் கூறுதலாம். தூது செல்பவன் சிலை சொல்லல் அளவில் அமையாமல் விலை சொல்லல் வல்லவனாக, அதாவது வெற்றி பெற வல்லவனாக திகழ வேண்டும். அவன் எதிரிடையாக பிழையாக ஏதாவது சொன்னாலும் அதை அகமகிழ அவனுக்கு தான் கோபப்படாமல் மிக நுட்பமாக
அவனை வெல்ல வேண்டும் என்பதனாலே தான் விலை சொல்லல் வல்லவனாகவும் திகழ வேண்டும். சிலை சொல்லல் அல்லவனாக மட்டுமல்லாமல் விலை சொல்லல் அல்லவனாகவும் விளங்க வேண்டும் என்பதை தடை, விளக்கம், எதிரீடு என்பவை கிளத்துவர் தூதுரைப்பார் என்று சொல்கிறார். அவற்றுக்கு தக்க விடை தந்தும் வயப்படுத்தும் கூர்த்த அறிவும் அவனை வயப்படுத்த வேண்டும். தன்னுடைய பேச்சின் வன்மையினாலே வயப்படுத்த வேண்டும். கூர்த்த அறிவும் சீர்த்த நெஞ்சும் ஆர்த்த அறிவும் அமைதல் இல்லாமல் இயலாது என்பதால் தான் வென்றி உரைப்பான் பண்பு நூலாறு நூல் வல்லான் ஆதல் என்று சொல்கிறார். சொல்வன்மையில் சொல்லுக சொல்லை பிரிதோ சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து என்கிற குரல் மூலமாக விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறைந்து இது சொல்லுதல் வல்லார் தெரியும் என்கிற சொல்வன்மை குரல்கள் மூலமாகவும் இந்த தூதுரைப்பவன் எந்த அளவுக்கு சிலை சொல்லல் வல்லவனாகவும் வெற்றி பெறுவதற்கான தான் எந்த நோக்கத்திற்காக அந்த நாட்டிற்கு சென்றாலோ அந்த நோக்கத்தை வெற்றி பெறுகிற மாதிரி தன் சொல்வன்மையினாலே அவனை ஆட்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நூலாருள் நூல் வல்லன் ஆகுதல் வேளாருள் வென்றி உரைப்பான் பண்பு என்று சொல்லுகிறார். அவனுக்கு இறுதி வயப்பனும் எஞ்சாது இறைவருக்கு உறுதி வயப்பதாம் என்று நாம் 10ஆம் குறளிலே விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இங்கே நான் சொன்னேன். நூலாருள் நூல் வல்லன் ஆகுதல் வேளாருள் வென்றி உரைப்பான் பண்பு. அடுத்து 4ஆம் குறள். அறிவுறு ஆராய்ந்த கல்வி அறிவுறு ஆராய்ந்த கல்வி இம்மூன்றும் செறிவுடையான் செல்கவினை. அறிவு தோற்றப்பொழிவு தெளிந்த கல்வி ஆகிய மூன்றையும் ஒருங்கே நிரம்ப பெற்றவர்கள் தூதுவராக செல்ல வேண்டும். எவ்வளவு இலக்கணம் பாருங்கள். தூதுரைப்பவனுக்கு இருக்கிற கட்டுப்பாடுகள் எவ்வளவு எவ்வளவு உயர்ந்தவை. அறிவுறு ஆராய்ந்த கல்வி இம்மூன்றன் செறிவுடையான் செல்க வினைக்கு. இங்கே அறிவுறு என்று ஒரே சீரில் போட்டிருக்கிறார். அறிவு உரு என்று இரண்டு மூன்றாவது ஆராய்ந்த கல்வி. அதாவது இம்மூன்றும் இம்மூன்றன் என்று சொல்லுகிறார். அறிவுரு என்று ஒரே சீரில் சொன்னதை 2 சொல்லாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அறிவு ஒரு அறிவுரு அறிவுரு ஆராய்ந்த கல்வி இம்மூன்றன் செறிவுடையான் செல்கவினை. அறிவு தோற்றப்பொழிவு தெளிந்த கல்வி இம்மூன்றையும் நிரம்ப பெற்றவன் தூதுவராக செல்ல வேண்டும். பல்துறை அறிவும் பகை நட்பு எனல் இன்றி எவரும் மதிக்கத்தக்க தோற்றம் தூய கல்வியுடன் கூட ஆராய்ந்த கல்வி என மூன்றும் பெற்றவனாக தூதுவன் திண்ணிதாக அமைந்தவன் தூதன் என்பதை உயரிய செயலுக்கு செல்வானாக உயரிய செயலாகிய தூதுவனாக செல்வதற்கு அவன் செல்வானாக என்று உரைக்கிறார். அறிவுடையவனாறு அரசும் செல்லும் வேற்றுமை தெரிந்த நாட்பாலுள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவன் அவன் கற்படுமே. அவனுடைய அறிவை பெற்றுக்கொள்ளும். நம்ம மகாபாரதத்துல திருதராட்டிரன் என்கிற கண் தெரியாத அரசன், அவனுக்கு போர்க்கள காட்சியை தன்னுடைய ஞானத்தினாலே சஞ்சயன் என்கிற ஒருவன் அவனுக்கு விளக்குவதாக ஒரு காட்சி வரும். அந்த சஞ்சயன் தூதுக்கு பின் துரியனிடம் யார் தூது செல்லலாம் என்று பாண்டவர்கள் வினவிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது வீமன் தான் செல்வதாக கூறுகிறான். பஞ்ச பாண்டவர்களிலே 5 பேரிலே 2ஆவதாக இருப்பவன் வீமன். உடனே எல்லாம் அவனை வேண்டாம் என்கிறார்கள். அவனுக்கு ஒரு ஏன் என்னை வேண்டாம் என்கிறேன்? நீ கோபக்காரன், உனக்கு எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று நீ ஆடக்கூடியவன். அப்படிப்பட்ட நீ தூது சென்றால் என்ன ஆகும்? விளைவு வேறாகிவிடும் என்பதனாலே கடைசியாக கண்ணனை தூதாக அனுப்புகிறார்கள். கண்ணனை தூதாக அனுப்புகிற போது அவன் நயமாக பேசுகிறான். பாதி கொடு என்கிறான். நாட்டிலே பாதி கொடு என்கிறான். முடியாது என்கிறான். 5 ஊர்களை ஆள்வதற்கு கொடு என்கிறான். முடியாது என்கிறான். 5 பேர் இருக்க இடமாவது கொடு என்கிறான். அவன் உட்காருகிற அளவு கூட கொடுக்க முடியாது என்கிறான். அவளையும் தன்னுடைய புன்னகையினாலே பூத்து நாட்டிற்கு மிகப்பெரிய அழிவு இருக்கிறது. எப்படி கூறினான்? ஏனென்றால் துரியன் ஒத்துக்கொள்ளவில்லை. 5 பேர் இருக்கிற இடத்தை கூட தரமாட்டேன் என்று சொன்னதனால் அவனால் முடியவில்லை. நாட்டிலே மிகப்பெரிய போர் நிகழப்போகி எறிகிறது. இப்பொழுதும் உலகப்போர் மூடுமோ என்ற ஒரு சூழல் நாட்டினிடையே உலகத்தினிடையே சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதையெல்லாம் இங்கே மிக தெளிவாக பல்வேறு அதாவது பாரதத்தின் மூலமாகவும் ராமாயணத்தின் மூலமாகவும் இந்த தூது பற்றிய செய்திகளை இன்னும் விரிவாக அடுத்தடுத்த குரலிலே பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம். தூது அதிகாரத்தில்
முதல் 4 குறள்களை நாம் சிந்தித்தோம். நூலாருள் நூல்வல்லன் ஆகுதல் வேளாருள் வென்றி உரைப்பான் பண்பு என்று 3வது குறளையும், அறிவு உரு ஆராய்ந்த கல்வி இம்மூன்றன் செறிவுடையான் செல்க வனைக்கு என்கிற 4வது குறளையும் நாம் தெளிவாக சிந்தித்து அறிந்திருக்கிறோம். இதுல தூது செல்பவர்கள் எந்த அளவுக்கு சிறந்த அறிவுடையவர்களாக விளங்க வேண்டும் என்பதை நம்முடைய கோவூர் கிழார் சொல்கிறார். உடன் பிறந்த இருவர் போரிட்டுக் கொள்கிறார்கள். அவர்கள் இருவரிடம் சென்று போர்க்களத்தில் நின்று, நாம் வேறொரு இடத்திலேயும் இந்த செய்தியை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த இடத்திற்கு இது பொருத்தமானதாக இருக்கின்றது. 2 பேர்கிட்டையும் சொல்றாரு, நீங்கள் இருவரும் உடன் பிறந்தவர்கள், 2 பேருக்கும் குடிப்பெருமை சோழர் குடி உடையது. அந்த சோழர் குடியில் பிறந்த இருவரும் போரிடுகிற போது ஒருவர் வெல்வர், ஒருவர் தோற்பர். வென்றவரை பற்றி சொல்ல மாட்டார்கள், தோற்பது சோழர் குடி என்றுதான் சொல்வார்கள். ஆகையினால் சண்டை போடாதீர்கள். அதற்கு ஒரு பாடல் சொல்லுகிறார், புறநானூற்றிலே 45வது பாடல். இரும் பனை வெண்தோடு மலைந்தோன் அல்லன். அப்படின்னா, பனை என்பது அவனுக்கு சேரனுக்கு உரியது. இரும் பனை வெண்தோடு மலைந்தோன் அல்லன், கருஞ்சினை வேம்பின் தெரியலோன் அல்லன் பாண்டியன். நீங்க 2 பேரும் சண்டை போடுவது சேரனோடவோ பாண்டியனோடவோ அல்ல. தமிழ்நாட்டிலே முடிவுடை மூவேந்தர்களாக விளங்கியவர்கள் சேர சோழ பாண்டியர்கள் அடிக்கடி ஒருவருக்கு ஒருவர் அடித்து கொண்டுதான் தமிழ்நாடு என்கிற பெயர் இல்லாமல் போனது. அப்படி நீங்கள் இருவரும் சண்டை போடுகிற போது ஒருவன் சேரனோ அல்லது பாண்டியனோ அல்ல, இருவரும் சோழர்கள். நின்ன கன்னியும் ஆறுமடைந்தன்றே, நின்னோடு பொறுவோன் கன்னியும் ஆறுமடைந்தன்றே. நீ சூடியிருப்பதும் சோழனுக்குரிய ஆத்தி மலர், அவன் சூடியிருப்பதும் சோழனுக்குரிய ஆத்தி மலர். அதான் நின்ன கன்னியும் ஆர்மடைந்தன்றே, நின்னோடு பொறுவோன் உன்னோடு சண்டை போடுகிற அவனும் அவனுடைய கன்னியும் வேறு ஆர்மடைந்தன்று என்றால் வேறு நாட்டினுடையவன் அல்ல, உன்னுடைய நாட்டிலேயே சேர்ந்தவன் தான். ஒருவர் தோற்பினும் தோற்பது நும் குடியே. 2 பேத்துல ஒருவர் தோற்றாலும் தோற்பது நும் குடியே. இருவீர் வேரல் இயற்கையும் அன்றே. இருவீர் வேரன் என்றால் 2 பேரும் வெற்றி பெறுவது என்பது இயலாத காரியம். இப்ப நீங்க சமாதானமா போயிட்டீங்கன்னா 2 பேரும் வெற்றி பெற்றதாகும். அதனால் குடிப்பொருள் அன்று நும் செய்தி. குடித்தேர் நும்மோரன்ன வேந்தற்கு மெய்மலி வகை செய்யும் இகழே என்று உங்களுக்கு இந்த போரினாலே இருவருக்கும் ஒருவர் வெற்றி பெற்றாலும் அவருக்கும் தோல்விதான். சமாதானமாகி போகிவிட்டால் இருவருக்கும் வெற்றி. இப்படித்தான் தூதுவன் அழகாக சொல்லி இருவரையும் சந்து செய்விக்க வேண்டும் என்பது கருத்து. இப்ப நாம் 5வது குறளுக்கு வருகிறோம். தொகைச்சொல்லி தூவாத நீக்கி நகைச்சொல்லி நன்றி பயப்பதாம் தூது. என்ன அழகு பாருங்க. தொகைச்சொல்லி சுருக்கமா சொல்லணும். தூவாத நீக்கி, நீ சொல்லுகிற சொல்லோ கருத்தோ எந்த விதத்திலும் அவனுடைய மனம் புண்படாதவாறு சொல்ல வேண்டும். அதான் தூவாத நீக்கி. நகைச்சொல்லி, அவன் விரும்புகிற மாதிரி வார்த்தைகளை போட்டு சொல்ல வேண்டும். அனுமனை ராமன் பாராட்டினான் அல்லவா, சொல்லின் செல்வன் என்று. எந்த இடத்தில் எந்த மாதிரி சொல்லை தேர்வு செய்து போட வேண்டுமோ அப்படி போட்டதனாலே அவனுக்கு சொல்லி செல்வன் என்று ராமபிரான் அவனுக்கு பட்டம் கொடுத்தான். தொகைச்சொல்லி தூவாத நீக்கி நகைச்சொல்லி நன்றி பயப்பதாம் தூது. நன்றி என்பது நல்லது செய்வது.
நகைச்சொல்லி அவர்கள் விரும்புகிற மாதிரி நல்லதை சொல்லி இணைப்பு பாலமாக இருப்பவன் தான் சிறந்த தூதுவன் என்பதை இந்த குறளிலே அழகாக எடுத்து சொல்லுகிறார். ஒரு செய்தி, சென்னை மாமன்றத்திலே மாநகராட்சி சத்தியமூர்த்தி, அதாவது காமராஜருடைய அரசியல் குருவாக திகழ்ந்தவர் சத்தியமூர்த்தி. அவரு மாமன்ற தலைவராக ஒரு முறை இருந்த பொழுது எதிர்ப்பாளர்கள், மாமன்ற உறுப்பினர்களில் எதிர்ப்பாளர்கள் பலர் கடும் கோபத்துடன் அவரை சாடினார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு அவர் தன்னுடைய மகள் லட்சுமியை அழைத்து சென்றிருந்தார். இதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார் லட்சுமி. இவர் புன்னகை பூக்க அவர்கள் கடுமையாக சாடுவதையெல்லாம் செவிமடுத்து சிரித்து கொண்டே உட்கார்ந்திருக்கிறார். அதற்கு பிறகு மென்மையாக சில கருத்துக்களை சொல்லி மன்ற நிகழ்வுகளை நிறைவு செய்கிறார். திரும்ப இல்லம் செல்கிற போது லட்சுமி தன்னுடைய தந்தையாகிய சத்தியமூர்த்தியிடம் கேட்கிறார், மிகவும் வன்மையாக சொல்லக்கூடாத சொற்களை எல்லாம் அவர்கள் கூறினார்களே, நீங்கள் ஏன் எதிர்வினை ஆற்றவில்லை என்று லட்சுமி கேட்கும். அப்ப சத்தியமூர்த்தி சொன்னார், நான் தான் எதிர்வினை ஆற்றினேனே, எப்படி சிரித்து கொண்டு இருந்ததா என்று அந்த பெண்மணி கேட்கிறாள். ஆம், நானும் கோபப்பட்டிருந்தால் அது நன்றாக இருக்காது. அவர்கள் கோபத்தை தணிப்பதற்கும் நாம் இவ்வளவு செவியில் சொல்லக்கூடாத, செவியில் படக்கூடாத சொற்களை எல்லாம் சொல்லியும் இவர் இவ்வளவு அமைதியாக இருக்கிறார் என்று அவர்கள் சிந்திப்பார். அப்ப சிந்திக்க மாட்டாங்க, அப்புறம் வீட்டுக்கு போய் சிந்திப்பார். அதுதான் எதிர்வினை என்று அந்த பொறுமைக்கு இலக்கணமாக அவர் நடந்து கொண்டதை அவர் சொல்லுகிறார். நான் இப்ப இதற்கு எடுத்துக்காட்டு இது அல்ல, இந்த செய்தி அன்று. இது ஒரு இடைச்செருகலாக ஒரு மனிதன் கடுமையான எதிர்வினை ஆற்றுகிற போது நாம் எவ்வாறு பதுமை போல் இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட கருத்து. இதற்கு நான் எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. தொகை சொல்லி தூவாத நீக்கி நகைச்சொல்லி நன்றி பயப்பதாம் தூது. இதற்கு சங்ககாலத்து புலவர் பரணர், இன்னும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கபில பரணர் என்று. கபிலரும் பரணரும் மிக நெருக்கமான நெருங்கிய நண்பர்கள், மிகச்சிறந்த புலமையாளர்கள். இதனால நம்ம இலக்கணத்துல கூட உண்மை தொகைக்கு கபில பரணர் என்று சொல்வோம், ராமலக்குவர் என்று சொல்வோம். ராமனும் லக்குவனும் அந்த உண்மை தொகை. அதே போல கபிலனும் பரணரும் என்பது உண்மை தொகைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லுவோம். அந்த பரணர் சேர மன்னனுடைய செங்குட்டுவனுடைய புகழை ஒரு 10 பாடல்களிலே பாடுகிறார். அவன் தன்னுடைய நாட்டில் இருந்து ஒரு பகுதியை தமிழுக்காக கொடுக்கிறான். அந்த 10 பாடல்களிலே மயங்கிய செங்குட்டுவன் அவனுக்கு தன்னுடைய நாட்டின் ஒரு பகுதியை கொடுத்து அவன் எப்படி ஆளுவான், அதுக்காக தன்னுடைய மகனையும் கொடுக்கிறான். நீ ஆள், மற்றதெல்லாம் அவன் பார்த்துக் கொள்வான் என்று குட்டுவன் சேரல் என்பது அவனுடைய பெயர். அவனையும் கொடுத்து ஆளை செய்கிறான். அதன் பிறகு இது அவரை பற்றிய ஒரு முன்னுரை. பேகன் என்று ஒரு வள்ளல் இருந்தான். அவன் ஒரு சிறு பகுதியை ஆண்டவன் பேகன். மயிலுக்கு போர்வை கொடுத்தான் அல்லவா, அந்த பேகன் தான். அவன் ஒரு கால் தன் மனைவியை விட்டு பிரிந்து வேறிடம் சென்று அவளுக்கு துன்பத்தை விளைவித்தான். அவள் பெயர் கண்ணகி. இந்த கண்ணகி சிலப்பதிகாரத்தில் வருகிற கண்ணகி அல்தாள். இவள் வேகனுடைய மனைவி. இந்த பரணர் நேராக அவன் இருப்பிடம் செல்கிறார்.
அவரிடம் நயமாக சொல்லுகிறார், தொகை சொல்லி சூவாத நீ என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்லுகிறார். அப்பா, உனக்கு எவ்வளவு பெரிய பெயர் இருக்குது, குளிரால் நடுங்குகிறது, அது நடனமாடிக்கொண்டிருப்பது, மயிலானது நடனமாடிக்கொண்டிருப்பது உனக்கு குளிரில் நடுங்குவதாக தோற்றம் தந்தது. அவ்வளவு மென்மையான உள்ளம் கொண்டவள் நீ. அப்படிப்பட்ட நீ உன்னுடைய மனைவி அவள் துன்பப்படுகிற மாதிரி நீ அவளை விட்டு பிரிந்து எங்கோ சென்று இருக்கிறாயே, இது உனக்கு தகுமா? உன்னுடைய புகழுக்கு இழுக்கல்லவா? ஒரு ஐந்தறிவு உயிராகி அந்த பறவைக்கு மயிலுக்கு போர்வை கொடுத்த அந்த பேகன் என்ற புகழெல்லாம் கெட்டுவிடாதாம். எப்படி சொல்றார் பாரு. அப்படி சொல்லி அவர்களை சேர்த்து வைக்கிறார். அந்த பரணர் பேகனையும் அவன் மனைவி கண்ணகியையும் இருவரையும் சேர்த்து வைக்கிறார். இதை விட இன்னொரு அழகான எடுத்துக்காட்டு சொல்றார். பிறகு அந்த கடைசி வரைக்கும் பேகன் நம்மை இந்த பரணர் சேர்த்து வைக்கவில்லை என்றால் இப்படி இருப்போமா என்று தன் மனைவியிடம் கூறுகிறார். கடைசி வரைக்கும் அந்த பரணருடைய அந்த சேர்த்து வைப்பதற்காக அவன் கூறிய சொற்களை எல்லாம் நினைத்து நினைத்து மகிழ்கிறான் என்பது அவனுடைய வரலாறு. குலோத்துங்க சோழன் என்று ஒருத்தன் இருந்தான். அவனுடைய பட்டத்தரசிக்கு பிணக்கு நேர்ந்த போது தன் அவைக்கள புலவனாகிய ஒட்டக்கூத்தனை அழைத்து, நீ போய் அந்த புறத்திலே கதவை தாளிட்டு கொண்டு அவள் திறக்க மாட்டேன் என்கிறாள், நீதான் சென்று அவளுக்கு சமாதானம் கூறி எங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று குலோத்துங்க சோழன் கேட்கிறார். சரி என்று அவர் அவைக்கள புலவர், சோழனுக்கு அவைக்கள புலவராக இருப்பவர், தக்கையாக பரணி பாடியவர், பரணி நூல் முதலாக பாடியவர். ஒட்டக்கூத்தன் வருவதை அறிந்து அவள் உன்னிப்பாக இருக்கிறாள். அப்பொழுது அங்கே வந்த ஒட்டக்கூத்தன் அந்த கதவுக்கும் பக்கத்திலே நின்று ஒரு பாடல் பாடுகிறான். அவள் மீது சில புகழ் மொழிகள் கூறுகிறான். அந்த பாடலை கவனிங்க, இந்த ரெண்டு பாட்டையும் கவனிக்கணும். இது இங்க ஒரு பாடல், இது அடுத்து இன்னொரு பாடல் சொல்லப்போய், நானே இனி உன்னை வேண்டுவது என்கொள் நளின மலர்த்தேனே, அந்த பெண்ணை சொல்றான், கவாடம் திறந்திடுவாய், கதவை திறந்திடுவாய் என்பது கவாடம் திறந்திடுவாய், திறவாவிடிலோ வானேர் அணையர் அபிகுலாதிபன் வாசல் வந்தால். இதுல ரெண்டு பொருள் இருக்கு. காலையில் சூரியன், இந்த ரவி என்பதற்கு சூரியன், ஞாயிறோன் என்பது ஒரு பொருள். சோழர்குடிக்கு சூரிய குலத்தவன் என்பது ஒரு பொருள் உண்டு. இப்ப ராமன் எவ்வாறு சூரிய குலத்தவனோ அதை போன்று இங்கே சோழர்கள் சூரிய குலத்தவராகவும் பாண்டியர்கள் சந்திர குலத்தவராகவும் சொல்லுகிற ஒரு மரபு உண்டு. அந்த அடிப்படையில இவன் ரவிகுலாதிபன் என்று அந்த சோழனையும் அந்த சூரியனையும் சொல்வதாக நாம் கொள்ளலாம். வாசல் வந்தால் தானே திறக்கும் நின் கைத்தலமாகிய தாமரையே, அதாவது சூரியனை கண்ட போது தாமரை எப்படி மலருமோ அதுபோல் உன் கைத்தாமரை திறக்கும் என்று சொல்கிறார். இப்பாடலை கேட்டதும் அவள் இன்னொரு தாழ்பாலை போடுகிறாள். இதை நீங்க வழக்குல பெரியவர்கள் கேட்டிருப்பீங்க. ஒட்டக்கூத்தன் பாட்டுக்கு ரெட்ட தாழ்பால், ஏற்கனவே ஒரு தாழ்பால் போடப்பட்டிருக்கிறது. இந்த பாடலை கேட்டவுடன் அவளுக்கு இந்த பாடல்ல ஒரு ஒரு ஈர்ப்பு இல்லை, அதாவது ரசனை இல்லைன்னு வச்சுங்க, இல்ல. அதனால இன்னொரு தாழ்பாலை போட்டா, அவன் போயிட்டான். இது கேட்ட உடனே புகழேந்தி புலவரை நீ போய் சொல்லுங்கிற, நீ போயிட்டு வாங்க. அவர் போறார். அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. இப்ப நம்ம பூ கட்டுற நூல் இருக்கு பாத்தீங்களா, நூல்,
அந்த நூலை ரெண்டா பிரிக்கணும். இப்படி பிரிக்கிறது இல்ல, நேராக இருப்பது ரெண்டாக. அது மாதிரி இடையினை உடையவளேன்னு பாடுறார். அது மாதிரி அவ்வளவு பெருசா இருக்குதான். இதெல்லாம் ஒரு ஒரு உயர்வு நவிர்ச்சியாக சொல்வது. அதாவது மெல்லிய இடை உடையவள் பெண் என்பதை உயர்வு நவிர்ச்சியாக இவ்வாறு சொல்வது. இழை ஒன்று இரண்டு வகிர் செய்த நுண்ணிடை ஏந்திய பொற்குழை ஒன்று இரண்டு விழியணங்கு. நீண்ட இந்த காது வரைக்கும் வர்ற மாதிரி நீண்ட கண்களை உடைய பெண்ணே. கொண்ட கோபம் தனி. இது ரெண்டு அடி. இது அவளுக்கான வர்ணனை. மூணாவது, மழை ஒன்று கைமான் ஆபரணன் நின் வாசல் வந்தாள். மழை எப்படி இன்னார் இனியார் என்று கருதாமல் பொழிந்து அனைவருக்கும் நன்மை வகிக்கிறதோ அது போன்ற வள்ளல் தன்மை உடையவனாகிய சோழன், குலோத்துங்க சோழன். அவன் மானமுடைய அரசன். அப்படி இருந்தாதான் உனக்கும் பெருமை. அப்படிப்பட்ட கணவன் இருந்தாதான் உனக்கும் பெருமை. அவன் நின் வாசல் வந்தால் பிழை ஒன்று இரண்டு பொறாரோ குடியில் பிறந்தார். இங்கதான் அந்த சூழ்ச்சியை வைக்கிறார் அவன். இதான் சிறந்த தூதனுக்கு. எப்பொழுதுமே பெண்களுக்கு அவர்கள் பிறந்த குடியை புகழ்ந்தால் மகிழ்வார்கள். நீ பிறந்த குடி அப்படியா? நீ ஒன்று இரண்டு பிழை செய்தால் பொறுத்து கொள்ள மாட்டாயா? இதாங்க தூதனுடைய சிறப்பு. அதைத்தான் இங்க சொல்றாரு ஐந்தாவது குறள்ல எப்படி சொல்றாரு? தொகை சொல்லி தூவாத நீக்கி, இப்ப ஒட்டக்குத்தன் எப்படி சொன்னான் பாருங்க, அந்த மாதிரி சொற்களை எல்லாம் நீக்கி நகை சொல்லி அவள் விரும்புகிற மாதிரி நன்றி பயப்பதாம் தூது. எவ்வளவு அழகு பாருங்க. தொகை சொல்லி தூவாத நீக்கி நகை சொல்லி நன்றி பயப்பதாம் தூது. நன்மை விளைவிக்கிற மாதிரி அந்த தூதன் இயங்க வேண்டும் என்பதை இந்த புகழேந்தி புலவர் மிக அழகாக செய்கிறார் என்பதுதான் இந்த பாடலுடைய கருத்து. நீ உன்னுடைய கணவன் ஒரு இரண்டு பிழைகள் செய்தால் நீ பொறுத்து கொள்ள மாட்டாயா? அது உன் குடிக்குத்தானே அழகு. நீ பொறுத்து கொண்டால் உன் குடிக்கு அழகு. அந்த மாதிரி குடியில் பிறந்தவள் தானே நீ என்பதை சூட்சமாக திறந்தவுடன் அவர் மிகவும் மகிழ்ந்து ரெண்டு தாழ்பாளையம் திறந்து கொண்டு, கவியரசரே, கவி பேரரசே, புலவர் பெருமானே என்று பலவாறு விழித்து, என்னுடைய அந்தப்புறத்திற்கு உன் மன்னனை வரை சொல் என்று சொல்லுகிறார். இதுதான் தூதியினுடைய சிறப்பு என்பதை திருவள்ளுவர் மிக அழகாக 1.25 அடியில் நவிழ்கிறார். மீண்டும் குறளை கவனியுங்கள். தொகை சொல்லி தூவாத நீக்கி நகை சொல்லி நன்றி பயப்பதாம் தூது.